இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை, இந்த வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. ஆனா இப்ப நமக்கு துதிப்பதற்கு எவ்வளவு நேரம் துதிக்க, என்ன சொல்லி துதிக்க, எப்படி அவரை ஆராதிக்க, எவ்வளவு நேரம் ஆராதிக்க, அதுல நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போத, என்னால விடுதலையோட ஆராதிக்க முடியல, எனக்கு ஒன்றும் ஆராதனை செய்யறதுக்கு எப்படின்னு தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த வருஷ கடைசியில வந்திருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளையா நீங்க கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி சொல்லணும், அவரை ஆராதிக்கணும், உங்களை அர்ப்பணிக்கணும்னா ஒரு 4 காரியங்களை நீங்க நன்கு அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் சிருஷ்டிகர், அவர் பரிசுத்தமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இப்படியே நாம் ஆராதிக்கிற தேவனை யார் அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க நாவுகள் அவரை துதித்து கொண்டே இருக்கும். 2வது, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை யோசித்து அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லி அவரை ஆராதிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை. இந்த வருஷத்தை துவங்கின அநேகர் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. ஆனா நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, விபத்துகள் வந்தது, வியாதிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, நிந்தனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, கஷ்ட நஷ்டம்லாம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் கை கொடுத்தார். எபனேசராய் சரியான நேரத்தில் அவர் உதவி செய்தார். தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்பட்டது. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்தார். தாவீது சொல்ற, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். அப்போ அவரிடத்திலிருந்து நாம ஏராளமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுக்கு, என் வேலையில, என் தொழில்ல, என் ஊழியத்துல, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா உங்க கண்கள் கண்ணீரினால் நிறைந்து, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீங்க இன்னும் உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கலாம். 3வது, தேவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார். நீங்க இன்னும் கைவிடப்படல, நீங்க இன்னும் தனியா இல்லை, உங்களை ஆண்டவர் இன்னும் மறக்கல. இல்லை பாஸ்டர், தண்ணியில நடக்கிற மாதிரி இருக்கு, அக்னியில நடக்கிற மாதிரி இருக்கு, என்னை சுற்றிலும் பிரச்சனையா இருக்கு, நான் தனிமையா உணர்கிறேன், எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, எல்லாரும் என்னைய பரியாசம் பண்றாங்க, நீண்ட நாட்களா நான் காத்திருக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறது ஒன்றும் என் விருப்பப்படி நடக்கல அப்படின்னு நீங்க சொன்னாலும், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ ஆண்டவர் இப்பொழுதும் என் கூட தான் இருக்கிறார். அவர் என்னை மறக்கல, என் ஜனங்களை நான் வெட்கப்படுத்த மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்னுடைய இந்த நெருக்கத்திலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம்தான், ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் இருக்கிறாருங்க. அதை நீங்க புரிந்து கொண்டால் நீங்க சோர்வுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, முறுமுறுக்க மாட்டீங்க, தேவனை குறை சொல்ல மாட்டீங்க. இந்த நிலையிலும் நான் அவர் மேல அன்பா இருக்கிறேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகதான், நன்மையாக அப்படி சொல்லல, நன்மைக்கு ஏதுவாக. அப்போ நல்லதுக்கு நேராக தான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், உயர்வுக்கு நேராக தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த எண்ணம் வரும்போது இன்னும் ஆண்டவர் மேல விசுவாசம், இன்னும் வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஸ்தோத்தரிக்கும் ஒரு ஆர்வம், இதெல்லாம் ஆராதனையில பெருகும். கடைசியா, தேவன் என்ன செய்வார், என்ன செய்வார்? அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து முடிப்பார், நிச்சயமா ஒரு முடிவை அவர் தருவார். நம்ம வாழ்க்கையில நம்ம தலை குனிய அவர் விடமாட்டார். அல்டிமேட்டா நம்ம மூலமா அவர் நாம மகிமைப்படுமே தவிர, நம்ம மூலமா ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி மற்றவர்கள் அறிய அவர் இடமே கொடுக்க மாட்டார். அப்போ அர்ப்பணிப்போடு அவருடைய காலத்திற்காக, அவருடைய நேரத்திற்காக, நீங்க ஏற்ற நேரத்துல, அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்வீங்கன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுடைய ஆராதனை உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்,
அதுல நேரம் போறதே தெரியாது. நீங்க இன்னும் 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 துதித்து கொண்டே இருப்பீர்கள். ஆகவே இந்த வருஷ கடைசியில இந்த 4 காரியங்களை மையமாய் வைத்து ஆராதித்து கொண்டே இருங்கள். ஆராதனை தேவனையே உங்களிடத்திற்கு கொண்டு வரும். பரிசுத்த பிதாவே, ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நாட்களாய் இந்த நாட்களை நீர் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.